SFT பார்ட் 3 வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2 தொடர்ச்சியாக இருக்குது. நாங்கள் பார்ட் 2 SFT பார்ட் 2 பகுதியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். எங்களுடைய வீடியோவில் பார்ட் 3 ஆக இது காணப்படுது. வாங்க வீடியோவில் போவோம். இப்போ நாங்கள் ஃபிசிக்ஸில் பெட்ரிகல்ஸை பார்க்க போகிறோம். மொத்தம் 16 பெட்ரிகல்ஸ் காணப்படுது. 16 பெட்ரிகல்ஸ் காணப்படுது. இந்த 16 பெட்ரிகல்ஸில் ஸ்ட்ரக்சரில் 2 கேள்விகள் வரும். அது எந்தெந்த யூனிட்களில் எந்தெந்த பெட்ரிகல்ஸ் வருதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றாவது நாங்கள் பார்த்தோம்டா பேசிக் ஃபிசிக்ஸ். பேசிக் ஃபிசிக்ஸில் இருந்து பெட்ரிகல்ஸ் வருது. 4 பெட்ரிகல்ஸ் வருது. பேசிக் ஃபிசிக்ஸில் இருந்து மொத்தம் 4 பெட்ரிகல்ஸ் வருது. அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய பெட்ரிகல்ஸ் ஹீட்டில் 4 வரக்கூடிய ரெண்டாவது பெட்ரிகல் ஹீட் வெப்பவியல். இந்த ஹீட்டில் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 பெட்ரிகல் வரக்கூடிய முக்கியமான 2 பாடங்கள் இது 2. ஹீட்லேயும் 4 பெட்ரிகல், பேசிக் ஃபிசிக்ஸ்லேயும் 4 பெட்ரிகல். அடுத்த வார பெட்ரிகல், அடுத்தது 3 பெட்ரிகல் வரக்கூடிய ஒரு பாடம் இருக்குது எலக்ட்ரிசிட்டியில் மொத்தம் 3 பெட்ரிகல்ஸ் வருது. இந்த 3 பெட்ரிகல்ஸையும் கிராஃப் மெத்தடோடு உங்களுக்கு செய்ய தெரியணும். அடுத்ததாக வரக்கூடியது 2 பெட்ரிகல் வரக்கூடிய 2 பாடம் இருக்குது ஃபோர்ஸ், அதே போல் ஹைட்ரோ. அப்போ ஃபோர்ஸ்ன்ற பாடம் விசையில் 2 பெட்ரிகல் காணப்படுது. விசையில் 2 பெட்ரிகல் ஃபோர்ஸ். அதே போல் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னும் பெட்ரிகல் வரக்கூடிய பாடம் எது? மொத்தமே 7 பாடங்கள் தான் இருக்குது. பெட்ரிகல் வரக்கூடிய பாடங்கள் 7. அதில் 1வது பேசிக் ஃபிசிக்ஸ், 2வது ஹீட், 3வது எலக்ட்ரிசிட்டி, 4வது ஃபோர்ஸில் 2 பெட்ரிகல். அடுத்தது வரக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள், அதில் 2 பெட்ரிகல் வரும். லாஸ்ட்டாக ஒரு பெட்ரிகல் வரக்கூடிய ஒரு பாடம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். லாஸ்ட்டாக ஒரு பெட்ரிகல் வரக்கூடிய பாடம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதில் உங்களுக்கு ஹைட்ரோவில் 2 பெட்ரிகல், ஃபோர்ஸில் 2 பெட்ரிகல், இதில் வந்து ஒரு பெட்ரிகல். ஆகவே மொத்தம் 16 பெட்ரிகல் வரும். அந்த 16 பெட்ரிகலத்தை நான் இன்னைக்கு பிரிச்சுக்கிறோம். 16 பெட்ரிகல்ஸ். ஒன்று பேசிக் ஃபிசிக்ஸில் 4, அடுத்தது ஹீட்டில் 4, எலக்ட்ரிசிட்டியில் 3, ஃபோர்ஸில் 2, ஹைட்ரோவில் 2. இங்கே உண்டு நீங்கள் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 8, 11, 15, 16 பெட்ரிகல். இந்த 16 பெட்ரிகல் உங்களுக்கு 2 பெட்ரிகல் ஸ்ட்ரக்சரில் பாஸ் பேப்பரில் வந்து கொண்டே 2015 17 வர காலம். 2018 ஒரு கணக்கு வந்துச்சு, ஒரு பெட்ரிகல் குறைஞ்சி. 2019க்கு போகிற நேரம் பெட்ரிகல்ஸோட கொஞ்சம் பயோகெமிஸ்ட்ரியும் செய்கிறது. ஆக எப்படியோ இந்த பெட்ரிகல்ஸ் நீங்கள் 16 தெரிஞ்சுக்கணும். 16 வந்ததை பார்க்க வராததை டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எதிர்பார்க்கப்படும். ஆகவே பேசிக் ஃபிசிக்ஸில் 4 பெட்ரிகல் என்னென்னது, ஹீட்டில் 4 பெட்ரிகல் என்னென்னது, எலக்ட்ரிசிட்டியில் 4 பெட்ரிகல் என்னென்னது, ஃபோர்ஸில் 2 பெட்ரிகல் என்னென்னது, ஹைட்ரோவில் 2 பெட்ரிகல். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 2 பேரை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் ஃபிசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய பெட்ரிகல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நல்லா விளையும் போங்க. ஃபிசிக்ஸ் பெட்ரிகல்ஸ் 16, மொத்தம் 6 யூனிட்கள் இருந்து மட்டும்தான் பெட்ரிகல் வருது. அந்த 6 யூனிட்ல 1வது யூனிட் பேசிக் ஃபிசிக்ஸ்ல. அந்த பேசிக் ஃபிசிக்ஸ்ல வரக்கூடிய 4 பெட்ரிகல் என்னன்னு சொன்னா, 1வது நுண்மானி திருகணிச்சி பயன்படுத்தல். நுண்மானி திருகணிச்சி பயன்படுத்தல். அதே போல 2வது வேனியரை பயன்படுத்தல். 3வது முத்துலா தராசை பயன்படுத்தல். 4வது முக்கியமானது 2 வேனியர் அளவுடைய கொண்டது நுணுக்கு காட்டியை பயன்படுத்தல். அப்ப 4 பெட்ரிகல் வருது. 1வது நுண்மானி திருகணிச்சி. நீங்க நினைக்கிறோம் வேனியர் தான் 1வது படிப்பீங்க, அதுக்குன்னு 1வது எப்பயும் அதே
நான் இந்த 4 வருது. அதில் நுண்மானி திருகணிச்சை பயன்படுத்தல். நுண்மானி திருகணிச்சை எப்படி தான் இருக்கிற நீங்கள் கண்டிக்கணும், அதில் அளவீடு எடுக்க தெரியணும், அதில் வந்து பூச்சிகளை பார்க்க தெரியணும். அதே போல் அதில் இந்த பாகங்களை உங்களுக்கு பாடமாக வச்சுக்கோங்க. சில எக்ஸாம் லிஸ்ட்டில் குறிக்க வரலாம். வேணியரை பயன்படுத்தலை பாகங்களை குறிக்க தெரியும். ஆழமரக்கும் கோல் எப்படி வரும், பூச்சிவலை எப்படி காண்றேன், எப்படி அதை கையாளுற மெத்தட் இருக்குது. அதே போல் முத்தலா தராசு இருக்குது. முத்தலா தராசை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கான பெற்றிகள் நுணுக்கு காட்டி இதெல்லாம் அவங்களுக்கு நான் ஃபுல் பெற்றிகள் போக செஞ்சு காட்டும். நுணுக்காட்டி ரெண்டு அளவிடைகளை கொண்டது, 2 வேலி அளவிடை கொண்ட ஒரு உபகரணம். இதுல வந்து நீருக்கும் ஒவ்வொன்றையும் எதை அளக்க தெரியும் நீங்க பார்க்கணும். வேணியரால யார் அளக்கலாம், முத்தராதராசால யார் அளக்கலாம், நுண்மானி திருகணிச்சால யார் அளக்கலாம், நுணுக்கு காட்டியால் இந்த 3 பேருமே அளக்க முடியாத அளக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த உபகரணத்தை வச்சு பாலமரக்கும் கோடால் என்ன இருக்கிற, அகத்தடையால் என்ன இருக்கிற, புறத்தடையால் என்ன நடக்கிற அப்படின்னு எந்த உள்விட்டங்கள் எதை வச்சு அளக்கலாம், வெளிவிட்டங்கள் என்ன வச்சு அளக்கலாம் அப்படின்னா இது அளவீட்டு உபகரணம். பிசிக்ஸ்ல வரக்கூடிய அளவீட்டு உபகரணங்கள் இது. இந்த 4 பத்தி உங்களுக்கு தெரியணும். அதே போல இதுக்கான உங்களுக்கு இதுல வச்சு அளக்கிற மெத்தட்களோட இதுல எவ்வளவு பெருமானம் அதிகமா அளக்கலாம், எவ்வளவு இழிவெண்ணிக்கை எவ்வளவு, இதுல அதிகமா அளக்கக்கூடியது எவ்வளவு, இழிவானது எவ்வளவு, சின்ன கடைசி எவ்வளவு சின்ன பெருமானத்தை பார்க்கணும், இதுல எவ்வளவு அதிகமா அளக்கலாம், இதுல எவ்வளவு சின்ன பெருமானம் பார்க்கணும், நுணுக்கு காட்டு எவ்வளவு அதிகமா அளக்கலாம், எவ்வளவு சின்ன, இதெல்லாம் சொல்லிட்டு போவோம். இன்னைக்கு டைம் இல்ல, நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஒவ்வொன்றையும் நாங்க எடுப்போம். நான் இப்ப உங்களுக்கு தார ஒவ்வொரு விஷயமும் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து டீப்பா செஞ்சுட்டு போவேன். அப்ப இந்த நுண்மானி எடுத்து அப்படியெல்லாம் நாங்க ஃபுல்லா பார்ப்போம். அந்த நேரம் உங்களுக்கு அந்த நோட் வரும். இதுல அதிகமா ஆகக்கூடிய பெருமானம் எவ்வளோ, குறைவாக ஆகக்கூடிய பெருமானம் எவ்வளோன்னு வரும். ஆகவே பேசிக் பிசிக்ஸ்ல வரக்கூடிய பெட்ரிகல்ஸ் 4. அந்த 4ல் 1வது நுண்மானி திருகணிச்சியை பயன்படுத்தல், வேணியர் 2வது வேணியரை பயன்படுத்தல், முத்தலா தராசை பயன்படுத்தல், நான் நுணுக்கு காட்டியை பயன்படுத்தல். இப்ப நான் போற 2வது சப்ஜெக்ட் ஹீட்க்கு போக போறோம். 2வது பிசிக்ஸ்ல பெட்ரிகல் வரக்கூடிய முக்கியமான யூனிட் ஹீட். இது வந்து வெப்பவியல் ஹீட். இந்த ஹீட்ல வரக்கூடிய பெட்ரிகல்ஸ் மொத்தம் 4. நாங்க ஏற்கனவே பேசிக் பிசிக்ஸ்ல 4 பெட்ரிகல் பார்த்தோம். அதோட இதுல 4 பெட்ரிகல் சேர்த்து மொத்தம் 8 பெட்ரிகல். ஆகவே ஹீட்ல 1வது பெட்ரிகல். ஆகவே நான் 5வது பெட்ரிகலுக்கு போறோம். 5வது பெட்ரிகல் என்னதுன்னு சொன்னா, கலவை முறையில் திண்மம் திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவு துணிதல். தன்வெப்ப கொள்ளளவு துணிதல் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கலவை தத்துவம் படிச்சுப்பீங்க. நீங்க படிக்காத படிப்பீங்க, படிச்சு முடிஞ்சாங்க உங்களுக்கு விளங்கும். இதை சொல்றது எக்ஸாம் எழுத போற பேட்சுக்கோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இயருக்கோ இல்லாட்டி வந்திக்கிற நியூ பேட்சுக்கோ மட்டும் இல்லை, 3க்குமே விளங்கும். ஏன்னா வந்திக்கிற நியூ பேட்ச் யோசிங்க, இதுல உங்களுக்கு எல்லாம் விளங்கி போறீங்க. எஸ்எஃப்டி பேப்பர் அந்த டைம்ல உங்களுக்கு சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்குது. 2வது எழுத போற பேட்ச் யோசிங்க, நீங்க படிச்ச பாடத்துக்கு இதெல்லாம் நீக்கா இல்லையா, கிளியரா இல்லையாண்டு எக்ஸாம் எழுத போற பேட்ச் யோசிங்க. இதுல வந்து ஃபுல்லா இதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேனா, இதெல்லாம் இப்படி இதெல்லாம் எனக்கு ரைட் போட்டுக்கோ, இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம், நீங்க இதாகிக்கோ, ப்ளஸ் போட்டுக்கோ, ப்ளஸ் போட்டதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க, எக்ஸாம் ரெடி ஆகும். ஆகவே கலவை முறையில் திண்மம் திரவம், கலவை முறை கலவை தத்துவத்தை கலவரி மானிகளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்ப கலவரி மானி படம் வரைஞ்சி அதை குறிக்க தெரியணும். கலவரி மானி பெட்ரிகல் நீங்க செய்யாட்டும் பரவாயில்ல, ஃபுல்லா படம் வரைஞ்சி குறிக்க தெரிஞ்ச மெயின் முக்கியம். அதுக்கு போறோம். அதுல நாங்க தன்வெப்ப கொள்ளளவு துணிதல் தெரியணும். தன்வெப்ப கொள்ளளவுனா என்ன, தன்வெப்ப கொள்ளளவு அழகு என்ன, தன்வெப்ப கொள்ளளவு தங்கியுள்ள காரணிகள் என்ன, தன்வெப்ப கொள்ளளவு காண்ற நேரம் நீங்க உதாரணத்துக்கு ஒரு திணிவு தந்தா நாங்க வெப்பத்தை காண்றது தன்வெப்ப கொள்ளளவு எம்எஸ்டி. திணிவு தராத பட்சத்துல வெப்ப கொள்ளளவு பயன்படுத்தி காண்றது எப்படி, வெப்ப கொள்ளளவு என்ன, தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவு ஒற்றுமை என்ன அப்படின்னு நீங்க அந்த தியரியில படிப்பீங்க. பெட்ரிகல்ஸ்ல வந்து பாப்பீங்க. தன்வெப்ப கொள்ளளவை வச்சு நாங்க அங்க வர்றது, அதுல தன்வெப்ப கொள்ளளவால வார கணக்குகள் எப்படி செய்யற அதுன்னு நீங்க பெட்ரிகல்ஸ் மெத்தட் கணக்குகள் வேற, தியரி மெத்தட் கணக்குகள் வேற. அப்ப ரெண்டையும் குழப்பிக்கொள்ளவானம், அது வேறு வேறையா வரும். நீங்க போயிட்டா 2015 ஸ்ட்ரக்சர் மெத்தட் எடுத்து பாருங்க. கிராஃப்கள் பயன்படுத்தி, படித்திறன்களை பயன்படுத்தி, எக்ஸ் அச்சு ஒய் அச்சுக்கு பயன்படுத்தி அதில் கிராஃப் வரைஞ்சி புள்ளிகள் எடுத்து படித்திறன் கண்டு அதுக்கு பிறகுதான் நீங்க கணக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்ப அடுத்தது கலவை முறையை பயன்படுத்தி திண்மம் திரவம் ஒன்றின், அதே போல இங்கேயும் திண்ம கலவை முறையை பயன்படுத்தி, அடுத்ததுலேயும் கலவை முறையை பயன்படுத்தி திண்மம் திரவம் ஒன்றின்
தன்மறை வெப்பம் என்னதுன்னா உருகல் தன்மறை வெப்பம் ரெண்டுக்கா பிரியும். ஒன்று உருகலின் தன்மறை வெப்பம், ஆவியாதலின் தன்மறை வெப்பம். இதுல நான் ஒரு பெட்ரிக்கல் நான் பார்ப்போம் உருகலின் தன்மறை, இன்னொரு பெட்ரிக்கல் பார்ப்போம் ஆவியாதலின் தன்மறை. ஆகவே கலவை முறையில் திண்மம் அல்லது திரவம் ஒன்றின் உருகலின் தன்மறை வெப்பம், உருகலின் தன்மறை வெப்பம். சரியா? உருகலின் தன்மறை வெப்பம். உருகலின் தன்மறை வெப்பம்னா ஒரு இப்ப நீ நல்ல விளங்கணும். தன்னப்ப கொள்ளளவுன்னா தன்மறை வெப்பம். 2017 49வது MCQ போயிட்டு பாருங்க. 2017 49வது ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸ் ஒன்று யோசிப்பானா பாருங்க கேள்விகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா பிசிக்ஸ்ல 2006 8 எல்லாமே வருது எங்க SFTக்கு. அப்ப அதெல்லாம் பழைய சிலபஸ் தானே அப்படி சொல்ல போனா. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க ஃபுல்லா எவ்வளவு பிசிக்ஸ் செஞ்சு பிராக்டிஸ் ஆகும் அவ்வளவுதான். எது வந்தாலும் செய்யணும் வைக்கணும். சும்மா புது சிலபஸ் மட்டும் படிக்கிற பழைய சிலபஸ் படிக்கிறாள். இப்ப நான் சொல்ல போனா நானோ டெக்னாலஜி வந்து நான் படிக்கிறேன் ஒரு MCQ தான் வருது. எங்கட பேச்சு நிறைய பேர் படிக்கவும் இல்லை, ஒரு MCQ தான். ஆனா கடைசிக்கு நான் சாய்ஸ் பண்ணதே நானோ டெக்னாலஜி தான் போறேன். SFT எல்லாரும் நல்லா அறிவிக்கோங்க. இது முக்கியமான விஷயம். நான் இதை மறுபடியும் பேசுவேன் இதை பத்தி. எல்லாரும் ICT சைட்ல ஜாப் போல தெரியும். ICT சைட்ல நெட்வொர்க்கிங்க்கு உள்ள பேசுற சைபர் செக்யூரிட்டி சைட் போயிடும், ICTல உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஆகிடும் அப்படி இப்படின்றீங்க. E-Tech சைட்ல உங்களுக்கு நல்லா சொல்லி கேட்டு வானமாகி சிவில் சைடுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சைடுக்கு, ஆட்டோமொபைல் சைடுக்கு, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் வரும், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சைடுக்கு எல்லாத்தையும் SFT சைடால போகக்கூடியது என்னது? SFT சைடுல வரக்கூடியது SFT. நீங்க ப்ரோக்ராமிங் ஐசிடி இருந்தா நீங்க சொல்றீங்க ICT சைடுன்றீங்க. ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் E-Tech உள்ளுக்கு இருந்தா E-Tech சைடுன்றீங்க. நான் சொல்றேன் நானோ டெக்னாலஜின்றது இருந்தது எந்த யூனிட் உள்ளுக்கு? நானோ டெக்னாலஜி எதுக்கு இருக்குது? நானோ டெக்னாலஜி வாய்ப்பு யூனிவர்சிட்டியில மட்டுமே கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் SFT யூனிட்ல தலைப்பாக இருந்தது பாடம். நீங்க நானோ டெக்னாலஜி எடுத்தா நான் சொல்றேன் அது SFT-யோட போகக்கூடியது. ஏன்டா இதுல நாங்க படிக்கிறது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ICT இந்த 5 பாடங்களோட நானோ சயின்ஸையும் படிக்கிறோம். நானோ சயின்ஸ் அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் நானோ. ஒரு மெட்டீரியல் நானோ என்ன துணிக்க வச்சு ஒரு மெட்டீரியல் என்ன மாதிரி மாத்தேலும் அப்படின்ட்டு முழு இன்ஜினியரிங் உள்ளுக்கு போயிடும். அதுக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் வரும். நான் இந்த சேனலை உருவாக்குறது மெயினாவே நானோ டெக்னாலஜியை பத்தி ஃபுல்லா சொல்லணும். எந்த டெக்னாலஜி டீச்சர்ஸ் மாறுமே எனக்கு பொதுவா சொல்லல. யூனிவர்சிட்டி போகாட்டும் நானோ டெக்னாலஜியை பத்தி ஒரு விளக்கமும் தந்தில்ல. நானாவது எனக்கு யூனிவர்சிட்டி நான் கொடுக்கணும். சிவிலை பத்தி தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்த பத்தி தெரியும், நானோ டெக்னாலஜி பத்தின ஒரு விளக்கம் இல்லை. யூனிவர்சிட்டியால நிறைய ஃபேக்டரிகளுக்கு நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ண மெத்தடை கொடுக்குறாங்க, நிறைய சாம்பிள்ஸ் நிறைய ரிசர்ச் நடக்குது. அப்ப எவ்வளவு முக்கியமான கோர்ஸ். நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, இன்னைக்கே கூகுள் பண்ணி பாருங்க, நானோ டெக்னாலஜின்னு கொஞ்சம் அடிச்சு பாருங்க. ஃபுல்லா உள்ள டீடைல்ஸ் நீங்களே பாப்பீங்க. எப்ப பார்த்தாலும் தாமரை இலைக்கு மேல பள்ளியிட காலுக்கு இல்லைன்னு சொல்லியே ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு விஷயம் நீங்களே பாப்பீங்க. சரி, அதை பத்தி நான் ஃபுல் வீடியோ ஒன்று தனியா போடுறேன், பேசிட்டே போயிடும். இப்பதான் நான் தொடங்கிக்கிறேன். பேசுறதுக்கு ஆயிரத்துக்கும் மேலைக்கு லட்சக்கணக்கு பேசிட்டு போயிடும். அவசரப்பட வேணாம், தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க. போக நிறைய விலகும். போக எது உண்மை எது பொய்னு விலகும். எதெல்லாம் நாங்க தேடி படிக்கணும் விளங்கும். எதெல்லாம் நியூஸ் வேறுபடுத்தாம எங்கடா நீங்க ஏழாவதுக்குன்னு படிக்காம ஜொப்புக்கு படிக்கணும்ன்ற மெத்தடும் விளங்கும். அப்ப நான் உங்களை சொல்றது கலவை முறையில் திண்மம் திரவம் ஒன்றோட 3வது பெற்றிகள் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். அப்ப 3 பெற்றிகள் ஈட்ல பார்த்துட்டோம். ஒன்று கலவை முறையை பயன்படுத்தி திண்மம் திரவம் ஒன்றின் தன்னெப்ப கொள்ளளவு துணிதல். அடுத்தது கலவை முறையை பயன் திண்மம் திரவம் ஒன்றின் உருகலின் தன்மறை வெப்பம் குறிதல். கலவை முறையை பயன் திண்மம் திரவம் ஆவியாதல். உங்களுக்கு வேண்டிய ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போறேன். நீங்க வெப்பத்தை எடுத்தீங்கடா, வெப்பம் உங்களுக்கு Qன்னு சொல்லலாம் அல்லது Hன்னு சொல்லலாம். சரியா? டெல்டா Q டெல்டா Hன்னு சொல்லலாம் வெப்ப மாற்றம். ஆக வெப்ப மாற்றம் உங்களுக்கு சும்மா நோபல் விலை கொள்றது சொல்றேன். வெப்பத்தை வந்து நாங்க என்ன செய்யறோம்டா 2 பிரிக்கலும். வெப்பத்தை 2 பிரிக்கலும். ஒன்று தன் வெப்ப கொள்ளளவு, அடுத்தது தன்மறை வெப்பம். தன்வெப்ப கொள்ளளவும் தன்மறை குழம்பி கொண்டிருக்கிற தன்வெப்ப கொள்ளளவு சொல்ல போல நாங்க அங்க யூஸ் பண்ற தன்வெப்ப கொள்ளளவு பயன்படுத்தி ஒரு சமன்பாடுனா Q சமன் ms θ, S சமன் Q கீழ் m θ. அளவு பாத்தீங்கன்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இங்க வந்து தன்மறை வெப்பம் யூஸ் பண்ணக்கூடிய சமன்பாடு வெப்பம் Q சமன் ml. Q சமன் ml யூஸ் பண்றது என்னத்துக்காக? நாங்க ஒரு நிலை மாற்றத்தின் போது காண்ற வெப்பம்
அங்கு வெப்பநிலை மாறாது. L சமன் Q இன் கீழ் M. ஆகவே அலகு என்னன்னு வரப்போகுது ஜூல் கிலோகிராம் -1 வரப்போகுது. இந்த தன்வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவும் எந்த இடத்துல காணணும்? தன்வெப்ப கொள்ளளவு வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பமாற்றம் நடக்கும். வெப்பமாற்றத்தின் போது டெல்டா Qவின் போது இங்க காணுவோம். இது வெப்பநிலை மாற்றத்தின் போது தன்மறை வெப்பம் காணும். ஒரு நிலை உருகல் நிலை நீர் 0 பாகை பனிக்கட்டி 0 பாகை நீராக மாறுற நிலையில நாம பார்ப்போம். 100 பாகை நீர் 100 பாகை ஆவியாக மாறுற இடத்துல ஆவி நடந்தா, ஏன்னா நீங்க தேவை கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, ஹீட்லயும் படிப்பீங்க. நிலை மாற்றங்கள் உருகுதல், உறைதல், ஒடுங்குதல், ஆவியாதல், பதங்கமாதல், மீள் பதங்கமாதல் அல்லது படிதல், அடைதல் இப்படின்ற ஒரு இதுல தேவை கெமிஸ்ட்ரி இது வெப்பத்தை உறிஞ்சுது, இது வெப்பத்தை இழக்குதுன்ற அந்த கெமிஸ்ட்ரி பார்ட் விட்டு இங்க கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லப்பா, ஐசிடியோ பிசிக்ஸோ எல்லாம் உண்டு தான். பாய்ஸ் மெயினா சொல்றேன், கெமிஸ்ட்ரியை பார்த்து பார்க்கக்கூடாங்க. சும்மா ஒரு நோட்ஸை எடுத்து விளங்கி அழகா ப்ராக்டிகல்ஸோட பார்த்தீங்கன்னா போதும். பிசிக்ஸ் அளவுக்கு மேக்ஸ் அளவுக்கு கஷ்டமே இல்லை. பிசிக்ஸ் மேக்ஸ் ஆகுது நீங்க எந்த அளவு படிச்சு சான்பாடு எடுத்து ஐடியாஸ் எடுத்து போற மாதிரி அங்க ஒரு ஐடியாவும் இல்லை. நோட் வைக்கிறதே தான் மைண்ட் வைக்கணும், மைண்ட் வைக்கிறதே தான் பேப்பர்ல போடணும். அப்ப அவ்வளவுதான் விஷயம். ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி பார்த்து பயப்படாதீங்க. பிசிக்ஸ் மேக்ஸே செய்றீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஆகவே நான் பார்க்காம பேசுறேன், பக்கத்துல எங்கேயாவது சைட்ல போஸ்டர் அடிச்சு பேசுறேன்னு ஒன்று யோசிக்குவானா எல்லாம் சொல்லிட்டு போவேன். நல்லா விளங்கிக்கோங்க. கடகடன் எப்படி எல்லாம் பார்த்து கொண்டு பேசல பேப்பர்ல வாசிக்கிற மாதிரி. ஆகவே கலவை முறை இதே ஒரு பெற்றிகள் கலவை முறை திண்ம திரவங்கள் உருகலின் தன்மறை வெப்பம், ஆவியாதலின் தன்மறை வெப்பம். அவை நம்மளுக்கு சொன்னது இந்த இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பிக்கொண்டிருக்கிற வெப்பம். இது சப்ஜெக்டா பாடமா எடுப்பேன். உங்களுக்கு வெப்பம் என்னது? வெப்பத்துல தன்வெப்ப கொள்ளளவைக்கு தன்மறை வெப்பம் வைக்கு. தன்வெப்ப கொள்ளளவுண்டா எஸ், தன்மறை வெப்பண்டா எல். அதோட அழகு உங்களுக்கு தெரியணும். வெப்ப மாற்றத்தின் போது தன்வெப்ப கொள்ளளவு பயன்படுத்தின வெப்பம் காணுவோம். வெப்பநிலை மாற்றத்தின் போது தன்மறை வெப்பத்தை பயன்படுத்தினாங்க காணுவோம். அங்க வெப்பத்தை காணுவோம். அப்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, இதனுடைய வரைவிலக்கணம் தெரியணும். நான் ஒன்னாவது சொன்ன மாதிரி 2017 49வது MCQ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. என்ன கேள்வி சொல்லிக்குதுண்டா, என்ன கேள்வி சொல்லிக்கிட்டா கேட்டிக்கிற கேள்வி 4.2 தர 13 ஜூல், 4.2 தர 13 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 இப்படின்னு சொல்றதுல இருந்து நீங்க என்ன விளங்கி கொள்றீங்க அப்படின்னா நீங்க விளங்கணும். இதுல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த அழகா பாருங்க. இது ஒரு தன்வெப்ப கொள்ளளவுல ஜூல்ல இது தன்வெப்ப கொள்ளளவு வரைவிலக்கணம் என்ன? ஒரு கிலோகிராம் நீரை என்னதான் ஒரு பாகை சீனால் அதிகரிக்க தேவையான வெப்பம் 4.2 தர 13 அல்லது 4200 ஜூல் சொல்ற மேலும். இல்லாட்டி இத கிராம்ல சொல்றேன்டா 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1. இதை நீங்க ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் ஜூல் கிராம் -1 கெல்வின் மாத்த தெரியணும். இது உண்டு. ஏண்டா தேவை கெமிஸ்ட்ரி நிறைய கணக்குகள் வார இந்த விஷயத்தை பொறுத்தும் ஏண்டா அடர்த்தியை நீங்க ஃபுல்லா கிலோகிராம் மென்ஷன் பண்ணி சொல்ல தெரியும், கிராம மென்ஷன் பண்ணி சொல்ல தெரியும். -1 வார நேரம் சின்ன அளவு சின்ன பெருமானம், பெரிய அளவு பெரிய பெருமானத்தையும் கொண்டிருக்கும். அடுத்த விஷயம் ஏன்னா நீங்க மாறி விளைங்கிற படம் -1 வார நேரம் 1 கிலோகிராம் 1000 கிராம்ன்ற மாதிரி இங்க 4200 கிராம் தான் 4.2 கிலோகிராம். ஏன்னா மைனஸ் நல்ல விளைக்கணும். அடுத்தது நாங்க உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த தன்மறை வெப்பம். இந்த தன்வெப்ப கொள்ளளவுண்டாத்தான் இந்த விஷயம். 1 கிலோகிராம் நீரை ஒரு பாகை ஓரளவு திணிவுடைய ஒரு திண்மம் அல்ல திரவம் உண்ட ஒரு பாகை சீயாதிக்கு தேவையான தன்வெப்ப கொள்ளளவு. 1 கிலோகிராம் திணிவு உண்ட நாங்க என்னது அங்க ஒரு கிலோகிராம் திணிவு உண்ட உருக செய்ய தேவையான வெப்பம் உருகலின் தன்மறை வெப்பம். 1 கிலோகிராம் ஆவியாக்க செய்ய தேவையான வெப்பம் ஆவியாதலின் தன்மறை வெப்பமாகவே நீங்க இந்த தன்வெப்ப கொள்ளளவு இந்த வெப்ப கொள்ளளவு மெயினான விஷயம். இதுல நிறைய விஷயங்கள் படிச்சுக்கணும். சும்மா எஸ் தான் தன்வெப்ப கொள்ளளவு, எல் தான் தன்மறை வெப்பம். அதுல பெருமானத்தை போட்டு வீடியோ செஞ்சா போது யோசிக்குவானம். ஆழத்துல இறங்கி பாருங்க. எதையும் லேசாம ஓட்டமா படிக்குவானம். கேள்வி செய்ய கொள்ள மாட்டீங்க. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் இப்படி எல்லாம் வருதுமா கவனிச்சுக்கோங்க எல்லாரும் நல்லா. அப்ப
கண்ணெப்ப கொள்ளளவை துணிறது எப்படி, தன்மறை பிராக்டிக்கல் மெத்தட் எப்படி, நாங்க ஒன்னாவது கலோரி மானியை நிற்கணும். அப்புறம் முதலாவது எந்த திரவத்தையும் போட மேலும் திரவத்தையும் திண்மத்தையும் போடையிலும். அப்ப எங்க நடக்குது திண்மமல் திரவம் ரெண்டையும் நான் கலவை தத்துவத்தை யூஸ் பண்ணலாம். எது வெப்பத்தில் இருக்குது எது வெப்பத்தை பெறுது, நாங்க ஒன்னாவது ரெண்டு வெப்பநிலையை துணிறது எப்படி, அதுல சராசரி வெப்பநிலையை துணிறது எப்படி, அந்த கணக்கு செய்யறது எப்படி அப்படின்னு பார்த்து கடைசிக்கு எஸ் தான் காண வேண்டிய இடம் வரும். எஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுல பிராக்டிகல் மெத்தட் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இப்ப நாங்க அடுத்ததா போறது ஹீட்ல வரக்கூடிய 4வது பேட்டரிகளுக்கு. ஹீட்ல வரக்கூடிய 4வது பேட்டரி நாங்க 8வது பேட்டரிகளாக பார்க்கிறோம். வெப்ப கடத்தாறு. வெப்ப கடத்தாறு. இந்த வெப்ப கடத்தாறுன்றது அவங்களுக்கு சொல்ல சமன்பாடு தெரியும். இந்த வெப்ப கடத்தாறுல வெப்ப கடத்தாறு எங்க வருது, வெப்ப 3 முறையில கடத்தப்படும். ஒன்று வெப்ப கதிர்வீசல் மூலம், அடுத்து வெப்ப மேற்காவுகை மூலம், அடுத்தது வெப்ப கடத்தல் மூலம். இந்த கடத்தல் எல்லாம் 3க்குமான பாயிண்ட் தெரியணும், எதுல தங்கிக்கணும் தெரியணும், 3 தலைப்பும் தெளிவாக படிச்சுக்கணும், உதாரணங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது வெப்ப கடத்தல்ல தலைப்புள்ளுக்கு தான் என்ன வருது, வெப்ப கடத்தாறு வருது. இந்த வெப்ப கடத்தாறு காவிடப்பட்டா எப்படி, காவிடப்படாட்டி எப்படி, காவிடப்பட்டா அதுக்கான கிராஃப் எப்படி, காவிடப்படாதுக்கான கிராஃப் எப்படி, இதுல இங்க காவிடப்படும் போது அங்க ஒரு சமன்பாடுகளுக்கான எப்படி காண்ற. அப்ப ஃபுல்லா அந்த சமன்பாடுகள் ஒவ்வொரு விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு அலகுகள் தெரியும். பெரிய சமன்பாடு Q/T = KA θ1 - θ2 இன் கீழ் dl தூரம் வரும், dl l வரும். அப்ப ஆகவே ஒரு பெரிய சமன்பாடு. இது வெப்பநிலை படித்திறன் இங்க வருது, குறுக்கு பரப்பு, வெப்ப கடத்தாறு, வெப்பம் இங்க நேரத்தை நாம் பிரிக்கிறோம், வெப்ப பாய்ச்சல் வீதம்னு சொல்லுவோம். ஆகவே நல்ல விளைக்கோங்க வெப்ப பாய்ச்சல் வீதம். இப்ப இதை நான் வலுவா செட் படுத்துறது எப்படி, இந்த இடத்துக்கு எங்களுக்கு வலுவ பிரதிடையிலும் வேண்டாம். வெப்பம்ன்றது ஒரு வேலை, ஒரு சக்தி நேரத்தால் பெய்கிறோம். ஆகவே சக்திங்க நம்ம ஜூல் செகண்ட் மைனஸ் அங்கே வருது, வெப்பத்தை பிரதிடலாம். இப்படி நிறைய கணக்குகள் வர்ற இந்த இடத்துல வெப்பநிலை படித்திறன் தந்தா நீங்க θ1 - θ2 இந்த இடத்துக்கு பதிலாக பிரதிட தெரியும். இது வெப்பநிலை படித்திறன். அப்ப இது மாதிரி சமன்பாடுகளோட மெயினா அலகுகள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹீட்ல வந்து சொல்ல போனா பேட்டரிகள்ஸ் 3 பேட்டரிகள் வந்துட்டு எந்தெந்த பேட்டரிகள் வந்துச்சு, அதே போல பேசிக் பிசிக்ஸ்ல பேட்டரிகள் வந்து என்னென்ன பேட்டரிகள் வந்து இந்த சமரையும் நான் தரப்போறேன். மொத்த நாங்கள் ஃபைனல் பேட்டரிகளும் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆகவே ஹீட்ல வரக்கூடிய 4 பேட்டரிகள், இந்த 4 பேட்டரிகள். அடுத்ததாக நான் பார்க்க போற பிசிக்ஸ் வரக்கூடிய பாடம் ஃபோர்ஸ், விசை. முக்கியமான பாடம், பெரிய பாடம். நான் இதை உங்களுக்கு எஸ்ஏல கொஞ்சம் இதை பற்றி சொன்ன என்னென்னலாம் படிப்பீங்கன்னு. அதை தவிர பேட்டரிகள்ஸ் இங்கே 2 காணப்படும். நாங்கள் 8 பேட்டரிகள் பார்த்துட்டோம், 9வதும் 10வதும் இப்போ பார்க்க போகிறோம். அது ஃபோர்ஸ்ல வரக்கூடிய 2 பேட்டரிகள், விசை ஃபோர்ஸ்ல வரக்கூடிய 2 பேட்டரிகள். இந்த இடத்துல நான் 1வது பேட்டரிகள் என்ன வருதுன்னு சொன்னா விசை இணைகர விதி. விசை இணைகர விதி. விசை இணைகர விதியை நீங்க ஃபுல்லா நிறுவி பார்த்துட்டீங்க தியரியில, அதை எடுத்துப்பீங்க, சமன்பாடு பார்த்துப்பீங்க. ஏன்னா R வர்க்கம் சமன் P வர்க்கம் பிளஸ் Q வர்க்கம் பிளஸ் 2PQ cos θ சொல்லி வரக்கூடிய சமன்பாடுல நீங்க பிரதியிட்டா விளைவுகள் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா விசை காண்ற 4 மெத்தடிக்கு ஒன்று y அச்சில மேல் நோக்கி கீழ் நோக்கி வைக்கலாம், ஒரே திசையில இருந்தா கூட்டிப்படும். x அச்சிலையும் மேல் நோக்கி கீழ் நோக்கி ஒரே திசையில இருந்தா கூட்டிப்படும். 2 விசைகள் எதிர் திசையில ஒரு பெரிய திசை விசையிலிருந்து சிறிய விசை கழிப்படும். 2வது விளைவு. 3வது ஒரு பொருளுக்கு 2 விசை செங்குத்தாக காணப்பட்ட அது 2க்கு மெடப்பட்ட விசை என காணப்படும். R வர்க்கம் சமன் P வர்க்கம் பிளஸ் Q வர்க்கம்னு சொல்லி நாம தேற்றத்தை எடுப்போம். 4வது விசை, ஒரு கோணத்துல 2 விசைகள் ஒரு பொருளுக்கு வரும் போது என்ன செய்வோம்னா விசை இணைகர விதி தேற்றத்தை பயன்படுத்தி R வர்க்கம் சமன் P வர்க்கம் பிளஸ் Q வர்க்கம் பிளஸ் 2P cos θ ன்னு சொல்லக்கூடிய சமன்பாடு எழுதிட்டு காணணும். அந்த சமன்பாடு காண்ற மெத்தட் வேற. இந்த இடத்துல நீங்க விசை இணைகர விதிக்கான பேட்ரிகல்ஸ் மெத்தட் வேற. 2017 பெஸ்ட் வந்து ஒவ்வொன்றையும் சொல்றேன். இது அந்த பேட்ரிகல். அடுத்து 10வது பேட்ரிகல் நீங்க போயிட்டு 2019 மாடல் பேப்பரை செக் பண்ணி பாருங்க. அப்பவே உங்களுக்கு அந்த பேட்டரிகள் மெத்தட் என்னன்னு சொல்லி அதான் நம்ம பார்க்கக்கூடிய 10வது பேட்டரிகள் என்னது என்று சொன்னா விசை வரக்கூடிய திருப்புத்திறன் கோட்பாடு. திருப்புத்திறன் கோட்பாட்டை பயன்படுத்தி தெரியாத பொருள் ஒன்றின்
திருப்புத்திறன் கோட்பாடுன்னு சொன்னா வலஞ்சுழி திருப்பம் சமன் இடஞ்சுழி திருப்பம். ஒரு பொருள் ஓய்விலை கொண்டா என்ன நடக்கும்? வலஞ்சுழி திருப்பமும் இடம்பொழி திருப்பமும் சமனாக காணப்படும். அப்ப இந்த வலஞ்சுழி திருப்பத்தை நீதாக்கி ஒரு வைக்கிற நேரம் திங்கால தெரியாத சுமை ஒன்று இருந்தா தெரிஞ்ச சுமையை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? தெரியாத சுமையை காணக்கூடிய ஒரு பெற்றிகள். நாங்க தூர அந்த இடத்துல ஒரு கோலை யூஸ் பண்ணுவோம், அல்லது அந்த கோல் நேர வைக்க ஒரு கத்தியில கூர்மையான ஒரு விளிம்புல வச்சு இங்கால நூலின் மூலமாக கட்டுவோம். அந்த நூல் மூலம் கட்டு காரணம் என்ன? வாசிக்கிற நேரம் இதாகிறது. அப்ப அதுல நன்மை என்ன? தொங்க விடப்பட்டு நாங்க பொருட்களை தொங்க விடுவோம். அப்ப அந்த நேரம் தூரங்கள் கிடைப்பட தூரத்தை பார்த்து அந்த பொருளின் நிறைய பார்த்து நாங்க என்ன எக்ஸ் அச்சுக்கு மாத்தி 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 எடுப்போம், y அச்சு எடுப்போம். கிராஃப் வரையும் அந்த கிராஃப் இருந்து படித்திறன் எடுத்து இங்க திருப்புத்திறன் கோட்பாடை பயன்படுத்தின தெரியாத பொருள் ஒன்றின் சுமையை துணிதல் வரக்கூடிய கட்சிகள். அப்ப 2019 முதல் பேப்பர் பாருங்க. அதுதான் சொல்றேன், 2019 முதல் பேப்பரை ஃபுல்லா நீங்களா நீங்க பாருங்க. 2015 18 ஒரு காலமான நுழைஞ்ச வச்சு ஃபுல்லா ஏதாவது உங்களுக்கு அந்த பேப்பர்ல நீங்க ஃபுல்லா செமினார் உங்களுக்கு நடக்கும். அந்த பேப்பர் ஃபுல்லா தான் படித்து வரும். ஏன்னா 2019 எக்ஸாம் எழுதின பேப்பர் 2019 பேப்பர் எழுதினது ஃபுல்லா நல்லா கவனிங்க. யாருமே 2019 விளாங்க படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் செய்யல. நீங்க என்ன செய்யணும்? 2019 வரை காட்டும் முதல் பேப்பர் ஃபுல்லா இதாயிட்டு 2015 ஃபுல்லா 2019 பேப்பர் ஃபுல்லா செமினார் செஞ்சோ சேரத்தை கேட்டோ நீங்க தெரிஞ்ச ஃபுல்லா பார்த்துட்டு பாஸ் எல்லாம் பார்த்துட்டு 2019 உங்களோட எக்ஸாம்ல போயிட்டு செஞ்சு பாருங்க. 2019 பேப்பரை யாருமே செஞ்சு வேண்டாம். இப்ப உதாரணத்துக்கு நெட் எஸ்எல்டி படிக்கக்கூடிய ஆட்கள், நெட் ஐசிடி படிக்கக்கூடிய ஆட்கள், நெட் இடெக் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் செய்யற வேலை 2015 தான் ஃபுல்லா செஞ்சேன். 2019 மாடல் பேப்பர் என்ன செஞ்சிருக்கிறேன்? இப்ப ஃபுல்லா அவங்களுக்கு செமினார் மாதிரி செஞ்சிருக்கிறேன். ஆகவே 2019 பாஸ் பேப்பரை அவங்களுக்கு எக்ஸாம் ஆகி வைக்க போறேன். இதுவரைக்கால ஒரு கேள்வியாவது பார்க்க விடவில்லை. 2019 பாஸ் பேப்பர் அவங்க கிட்ட இருந்ததையும் எடுத்து வச்சுக்கிறேன். காரணம் 19 பாஸ் பேப்பர் எக்ஸாம் மாதிரி டைம் வச்சு என்ன இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இவனுக்கு ஏலாம் ஆகுதா, என்ன கேள்வி பிழையாகுதுன்னு பார்த்து அந்த பிழையாகிறதான் எக்ஸாம்ல போய் பிழையாகும் போத திருத்தி மறுவா அவங்கள இன்னும் மாடல் பேப்பர்ஸ்களை கொடுத்து எந்தெந்த இடம் இவங்களுக்கு தெரியாதோ அந்தந்த இடத்த பிடிச்சி அனுப்புற ஒரு மெத்தடை செஞ்சிருக்கிறேன். அப்ப ஆகவே நிறைய டீச்சர்ஸ் மாதிரி அந்த மெத்தடை செஞ்சா மிச்சம் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மெத்தட் கொஞ்சம் டீச்சர்ஸ் மட்டும் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆகவே நான் ஏன் சொல்ல வாரேன்டா, நீங்க 2019 பாஸ் பேப்பர்லாம் நிறைய வந்ததோட செஞ்சு முடிஞ்சு சார். அதெல்லாம் பெய்யுங்க. லாஸ்ட் இயரை நீங்க ஃபுல்லா ரெடி ஆகிட்டு போனீங்க. லாஸ்ட் இயர்ல ஒரு கொஞ்சமாவது அந்த மெத்தட் அந்த மாடல்லையாவது வரும். அந்த ஆன்சர்கள் ஒரு கேள்விகளா வரும். கேள்வி ஆன்சர் 25% தான் பேப்பர் மாறப்போது ஒரு வருஷத்துக்கு. ஆகவே நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வந்த மாடல் பேப்பர்ல இருந்தெல்லாம் கேள்விகள் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஃபுல்லா இது வருது, நிறைய மாடல்கள் வந்துட்டே இருக்குது. அப்ப நீங்க ஃபுல்லா நிறைய பேப்பர்ஸ்க்கு டியூட்டோரியல் செய்றீங்க, பிடிஎஃப் செய்றீங்க, அது வேற. மத்தபடி நீங்க இப்ப இந்த வீடியோ செய்யற நேரம் நாங்க இங்க வருஷம் 2020 2019 தான் கடைசி வந்த வருஷம். 2019 பேப்பர் நீங்க என்ன செஞ்சுக்கணும்? இந்த ரிவிஷன் செமினார் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்திக்கணும். சும்மா படிக்க டைமே பார்த்துட்டு போயிட்டீங்க படா. அப்புறம் எக்ஸாம் செய்யணும் அந்த கேள்வி செய்ய இல்லாட்டி நீங்க படிச்சதுக்கு வேலை இல்லை. நீங்க வந்த பாஸ்பேர்டை செய்யற அளவுக்கு சரி நீங்க படிச்சது போதாட்டி நீங்க என்ன செய்யணும்? இன்னும் படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். இதை என்ன செய்யணும்? எல்லாரும் செஞ்சு முடிஞ்சாச்சு. 19 கேட்டு செஞ்சாச்சு. எக்ஸாம் போயிட்டு கேட்டு தான் செய்யணும். ஒரு பிள்ளை தனியா யோசிக்க தெரியா, பிசிக்ஸ் கேள்வி தனியா செய்ய தெரியா, சேரே தான் சாம்பார் எடுத்து கொடுக்கணும், சேரே தான் கணக்கு செய்யணும், எல்லாம் மாறி செஞ்சு அப்ப நீங்க எக்ஸாம் போயிட்டு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்ப போஸ்ட் போனோம்டா, போஸ்ட்லயே கூட ரெண்டு பிராக்டிகல், இந்த பிராக்டிகல் 2 பிராக்டிகல் வரக்கூடிய பாடம் விசை ஃபோர்ஸ். அடுத்ததா நான் ஹைட்ரோ பாடத்துக்கு போறோம். ஹைட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் நாம பிராக்டிகல் அதுல அடுத்ததா பார்க்கக்கூடிய பாடம் நீர்நிலைகள் வரக்கூடிய பாடம். இதுல உங்களுக்கு அடர்த்திலிருந்து சாடத்திலிருந்து அமுக்கம், திரவ அமுக்கம், வேணும் தேற்றம், ஆர்கிமெடிஸ் கோட்பாடு இப்படின்னு ஃபுல்லா நீங்க நிறைய கோட்பாடுகளோட பஸ்கல் தத்துவம் அப்படின்னு ஃபுல்லா பார்க்க போறீங்க. மிதத்தல் என்ன, மிதத்தல் தத்துவம் என்னது, அங்க வரக்கூடிய மேலுதைப்புக்கான மெத்தட்கள் என்னது, மேலுதைப்புல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு கணக்குகள் இருக்குது, முக்கியமான கணக்குகள் மேலுதைப்பு வரும். ஆகவே தொடர்பாய்ச்சல் என்ன, தொடர்ச்சி சமன்பாடு என்ன, அப்படின்னு ஃபுல்லா Q/T M/T கணக்கு ஃபுல் இந்த பாடத்துல நிறைய சமன்பாடுகள் எல்லா சமரி எடுத்து பாடமாக இந்த பாடத்துக்கான சமரி நான் ஃபுல்லா தருவேன், இந்த பாடத்துக்கான சமன்பாடுகளை ஃபுல்லா தருவேன். அதை படிக்கிற மெத்தடை நான் போசுவேன். ஒவ்வொரு பிசிக்ஸ் யூனிட்டையும் எடுத்து செய்வேன், ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி எடுத்து செய்வேன், ஒவ்வொரு பயோடையும் எடுத்து செய்வேன், ஒவ்வொரு மேக்ஸ் யூனிட்டையும் எடுத்து செய்வேன். வரக்கூடிய வீடியோஸ்களை நீங்க பாப்பீங்க. இதுல வரக்கூடிய 2 பேட்ரிகல்ஸ், ஒன்னாவது 2 பேட்ரிகல் அடர்த்தியை காண்பது.
ஹைட்ரோல வரக்கூடிய ரெண்டு பெற்றிகளும் அடர்த்தியை காண்றது. ஒன்னாவது அடர்த்தியை காண்ற மெத்தட் நாங்க ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடை பயன்படுத்தி அடர்த்தியை துணிதல். ஒரு திண்மம் அல்லது திரவம் ஒன்று ஆர்க்கிமிடிஸ் கோட்பாட்டை பயன்படுத்தி ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடை பயன்படுத்தி திண்மம் அல்லது திரவம் நான் சொல்லிக்கொண்டே எழுத்து விளங்காட்டி கவனிச்சுக்கோங்க. ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடை பயன்படுத்தி திண்மம் அல்லது திரவம் ஒன்றின் அடர்த்தியை துணிதல். அப்ப ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடை பயன்படுத்தி அடர்த்தியை துணிகிறது. இந்த இடத்துல நம்ம வலியில நிற்போம், அதுக்கு ஒரு திரவத்துல போட்டு நிற்போம். அப்ப அந்த நேரம் ஏற்படுற மேலுதைப்பை வச்சு கணக்குகள் செய்வோம். அந்த மேலுதைப்பை வச்சு நாங்க சொல்லப்போனா இந்த இடத்துல கிராஃப்ல இருந்து வரக்கூடிய படித்திறன்ல இருந்து நாங்க பொருளின் அடர்த்தியை துணிகிற அளவுக்கு நாம போவோம். அப்ப இது ஒரு முக்கியமான கேள்வி, முக்கியமான கற்றுகள். இதுல தியரி பேப்பர் அப்படின்னா சொல்ல போனா எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல கணக்குகளும் வரலாம். ஏன்னா ஒரு நீங்க முடக்கு ப்ரோக்ராம் பாத்தீங்க, ஒரு ஐஸ் கட்டி ஒன்று நீர்ல மிதக்க நேரம் அதன் மேல் ஒரு பறவை ஒன்று வந்து நிற்கும் போது அந்த ஐஸ் கட்டி தாங்கி கொண்டீங்க, அதுல எவ்வளவு தாங்கக்கூடிய இழிவு கனவளவு எவ்வளவு. அப்ப அந்த நேரத்துல இதுல எம்ஜி தாக்கம் M1G, இந்த மேலே இந்த பறவை இந்த நிறை M2G தாக்கும். மேல் நோக்கி எது நீரோட இது அந்த பொருளை மட்டும் மேலுதைப்பு போகும். ஆக மேல் நோக்கி மேலுதைப்பு சமன் கீழ் நோக்கி M1G பிளஸ் M2G. வேறையா நாங்க மேலுதைப்பு இந்த இடத்துக்கு மற்றபடி மேலுதைப்பு சமன் மேலுதைப்பு காரணத்துக்கு VρG என்ற சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நாங்க இந்த இடத்துல ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு பயன்படுத்தின உண்மை நிறை மைனஸ் தோற்ற நிறை என்ற அடிப்படையில் இது மேலுதைப்பு சமன் அந்த இடத்துல வரக்கூடிய உண்மை நிறை மைனஸ் தோற்ற நிறை. இந்த உண்மை நிலைக்கான சமன்பாடு M1G மைனஸ் M2G தோற்ற நிலைக்கு அந்த இடத்துல காண்றது எப்படி. இந்த யூக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழம்புறாங்க. ஆகவே இந்த யூவை பத்தின மேலுதைப்பை பத்தின ஒரு ஃபுல் விளக்கத்துடன் ஒரு வீடியோஸ் நான் போட்டுப்படும். ஆகவே இந்த ஒன்னாவது பெற்றிகள் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடை பயன்படுத்தி திண்மம் திரவம் ஒன்று அடர்த்தியை துணிதல். முக்கியமான ஒரு தலைப்பு எலக்ட்ரிசிட்டி. எந்த வருஷமும் தொடர்ந்து இதுல ஒரு பாட்டுல வந்து இங்க கரண்ட் பில் போடக்கூடிய கேள்விகள், அதே போல எலக்ட்ரிசிட்டில வரக்கூடிய தடை காண்றது. இந்த எலக்ட்ரிசிட்டி நிறைய கேஸ் பயப்படுற சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு தெரியாது. பாய்ஸ்க்கு வந்து சொல்ல போனா நான் எலக்ட்ரிக்கல்ல டீப்பாவே படிக்கணும், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஓ லெவல்ல நாங்க படிக்கிற இந்த லாஜிக் கேஸ் நம்ம இஷ்டத்தையும் ஏ லெவல்ல படிக்கிற இந்த லாஜிக் கேஸ் நம்ம இஷ்டம் எவ்வளவு கிட்ட வைக்கலாதோ ஓ லெவல்ல படிக்கூடிய ஐசிடியும் ஏ லெவல்ல எவ்வளவு டிஃபரெண்ட் எவ்வளவு அது மாதிரி தான் இந்த நாங்க இடெக்ல படிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கலும் இங்க எஸ்எஃப்டி எலக்ட்ரிசிட்டி சின்ன விஷயம். அதெல்லாம் ஒரு பெருசா இதுல கேச்ச ஃப்ளோ மட்டும் தான் கொஞ்சம் கூடுதலாகிது. ஆகவே நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நான் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல கேச்ச ஃப்ளோ பார்க்க பெரிய கணக்குகள் செஞ்சுட்டீங்களோ. அப்ப நான் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இடெக்கு தான் பெரிய பாடம்னு சொல்ல வரல, இடெக்ல செய்யறபடிய மாதிரி இதெல்லாம் விஷயமே இல்லை. ஆனா கேர்ள்ஸுக்கு ஏன்னா இந்த பிஎஸ்டி இருக்கக்கூடிய லெவலிங், பிஎஸ்டி கூடிய இந்த மோட்டார்ஸ், பிஎஸ்டி கூடிய இந்த என்ஜின் பகுதிகள் வரக்கூடிய பாடங்கள், பிஎஸ்டி வரக்கூடிய இந்த ஆர்டினோ போர்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இடெக்ல கூடிய பாடங்கள். அதே போல பிஎஸ்டியும் கட்டாயம் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் வச்சு அவங்க செஞ்சுட்டு போக நிறைய விஷயங்கள் இருக்குது பிஎஸ்டி பக்கங்களுக்கு. ஆகவே இந்த லெவலிங் சைடு தான் நிறைய பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்குது. ஆகவே அவங்களும் எங்களுடைய இடெக் வீடியோஸ் இல்ல இது வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவையான வீடியோஸ் இருந்தா பாருங்க. எஸ்எஃப்டி இடெக் பிள்ளைகள் மட்டும் தான் பார்க்கணும், ஐசிடி இடெக் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் தான் பார்க்கணும், இடெக் வீடியோஸும் இடெக் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் பார்க்கணும் தான் இல்ல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்து விளங்கிடும், பேரண்ட்ஸ் இதை பார்த்து விளங்கிடும் என்ன நடக்குது. சரி ஒரே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து ஒரு ஐடியா எடுக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு சேனல் தான் நம்ம செஞ்சுட்டு போறதும். இதுல தொடக்கங்கள் வீடியோ இந்த சிச்சுவேஷனுக்கு 2020க்கும் 21க்கும் 2022க்கும் தேவையான வீடியோஸ் இப்போக்கி போயிட்டு கொண்டு போக டெக்னாலஜி பத்தி நானோ டெக்னாலஜி பத்தி தான் மெயினா நாம பேசிப்படும். அதோட எலக்ட்ரானிக்ஸ் பத்தி, ரொபோட்டிக்ஸ் பத்தி, உங்களுக்கான ஃபுல்லா சிவில் சைடுகளுக்கான ப்ரோக்ராமிங், உங்களுக்கு சிவில் உள்ளுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் பத்தி, அதுக்கான நிறைய ஒவ்வொரு அதுல இருந்து அவுட் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டியில கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ்ல கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டி வந்து அதே போல உங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் இந்த சேனல் போக டெக்னாலஜிஸ்ட் எப்படி இருப்பாருன்னு நாங்க அப்படி சொல்லி காட்டுறதை பார்க்க செஞ்சு காட்டுவோம். பார்ட்டியை தொடர்ந்து பாருங்க.
தொடர்ந்து பாருங்கன்னு சொன்னால் இப்போ தொடங்கிக்கிற மட்டும் வீடியோ சேனல். ஆகவே எங்களுக்கும் டைம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், போக போக நிறைய வீடியோஸ் போடுவோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா கிளியர் ஆகுவீங்க. எலக்ட்ரிசிட்டியில் வரக்கூடிய பேட்டரிகள் கேர்ள்ஸ் பயப்படையவான எலக்ட்ரிக் அவ்வளோ பெரிய எலக்ட்ரியில் சின்ன தடையை பற்றி தான் இங்கே இருக்குது. தடையில இருந்து வரக்கூடிய சின்ன கேள்விகள், ஓமின் விதியை பயன்படுத்தி வீசமன் ஐயாறு தான் இங்கே இருக்குது. இங்கே ஏசி வோல்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியல, ஜஸ்ட் டிசி வோல்டேஜ் இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்களில் வரக்கூடிய நீங்கள் என்ன இது டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் என்ன சொல்லுவோம், நிலை மாற்றுன்னு சொல்லுவோம். என்னது படிக்கூட்டு நிலை மாற்றி, படிப்பு நிலை மாற்றி வரக்கூடிய கணக்குகள், அந்த சுருள்களை வச்சு மின்னோட்டத்தை வச்சு கடந்த காந்த புலங்கள், காந்த புலத்தில் என்ன தான் இருக்குது சின்ன நோட்ஸ். இதை பார்த்தியே பயப்படுறாங்கன்னு எனக்கும் தெரியா. சரி கவனிச்சுக்கோங்க, சின்ன விஷயம் பயப்படவே வேணாம். பாய்ஸ்க்கும் செலவிட் செய்யறது பயனத்தையும் சொல்லிட்டீங்களேன், அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்க பயப்படுற ரிஸ்களை பார்த்தா சிரிப்பாய்க்குது, இதே பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்ற மாதிரி, அதுதான் விஷயம். சரி, அப்ப இங்க பார்த்தா இதுல வரக்கூடிய 1வது பேட்டரிகள் ஓமின் விதியை பயன்படுத்தின ஒரு பேட்டரிகள். ஓமின் இதில் வந்து நாங்கள் கிராஃப் எடுத்து வீக்கு மைக்குமான கிராஃப், அதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக கணக்கு செய்கிறது. வீசமான ஐயாறு வச்சு கணக்கு செய்கிறது வேறு. ஏன்னா வீக்கு நேர்மாறு வீசமான ஐன்னு சொல்லி நாங்கள் கிராஃப் வரோம். வீக் கூட கூட ஐ கூடு, மைக்கு கூட வீக் கூடும். அதில் நாங்கள் படித்திற நாங்கள் தடைக்கு சமம் எடுத்து அங்கே நாங்கள் ஃபுல்லாக கேள்விகள் செய்வோம். அப்போ அதில் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் கிராஃப் மெத்தட் உங்களுக்கு சொன்னேன்டா, இந்த வீக்கு விஓஸ் ஐன்னு சொல்ல வீக்கு மைக்குமான கிராஃபில் இப்போ இங்கிலீஷ் சும்மா உதாரணம் சொல்லுமே, y அச்சில் v x அச்சில் ஐன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னது y அச்சில் யாருகிறாரு b. அப்ப எங்களுக்கு இது இந்த இடத்துல கிராஃப் இந்த மெத்தட்ல போறேன்னா இது ஒரு உற்பத்தி கூடாக போறது. ஆள் கூட்டுக்கதைகளை படிச்சுப்பீங்க. இந்த கிராஃப் உற்பத்தி கூடாக போனா படிச்சு நினைக்காது. y சமன் mx கிராஃப். அப்ப y சமன் mx கிராஃப்ன்ற மெத்தடுக்கு இதை நீங்க மாத்தணும்னு சொன்னா இந்த இடத்துல எங்களுக்கு v சமன் ir-ல v வந்து இங்க y ஆக இருக்கும். எங்களுக்கு i வந்து x க்கு எடுக்கணும். i வந்து x அச்சில் இருக்குது. ஆகவே நாங்க x க்கு i எடுத்தா r இங்க வருது. அப்ப இந்த இடத்துல y வந்து நாங்க இந்த இங்க v வந்து y அச்சுக்கும் i வந்து x அச்சுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். x க்கு முன்னுக்குள்ள படித்திறனாகும், x க்கு பின்னுக்குள்ள வெட்டு துண்டாகும் பாரு. அப்ப x முன்னுக்கு m ஆக காணப்படும். இங்க m வந்து என்னதா காணப்படும், காணப்படும். அதே நீங்க ஐக்கும் மீக்கும் வரைஞ்சீங்கடா மாறி ஒன்றின் கீழ் 6 வரும். படித்திறன் காண்றதுக்கு நீங்க 2 புள்ளிகள் தந்தா போதும். அப்ப உற்பத்தி புள்ளி மேல ஒரு புள்ளி எடுத்து நீங்க படித்திறனை காண்டீங்கடா, படித்திறன் காண்ற 2 புள்ளிகள் தந்தா y2 y1 கீழ் x2 x1 x2 x1 போட்டு நீங்க படித்திறனை கண்டு என்ன செய்யற, படித்திறன் என்னத்தை தருது, தடை கொண்டு எடுத்துட்டு இங்க அப்படி போறது தான் விஷயம். இதே கிராஃப் மெத்தட்ல போறது கணக்கு வேற. அடுத்தது நீங்க பல்மானி மல்டிமீட்டர் அப்படின்னா ஓம் அளக்கேலுமைக்கணும், வோல்ட் அளக்கேலுமைக்கணும், ஆம்பியர் அளக்கேலுமைக்கணும். இந்த மூணுமே வாரால மல்டிமீட்டர்னு சொல்லுவோம். அந்த மல்டிமீட்டர்னா பல்மானியை பயன்படுத்துறது. ஏன்னா பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ண வார. அதே போல பாய்ஸ்க்கு வந்து மல்டிமீட்டர்ல அனலாகா யூஸ் பண்ண தெரியணும், டிஜிட்டல் யூஸ் பண்ண தெரியணும். இன்டெக் சிலபஸ் ஃபுல்லா வேணும் சொல்றேன். ஒரு யூனிட்டை பத்தி நீங்க பேசிட்டு போகல. எஸ்எஃப்டி மட்டும் பேசலாம், இடெக் மட்டும் பேசலாம், ஐசிடி மட்டும் பேசலாம். மூணுமே மிக்ஸ் ஆகினது தான் டெக்னாலஜி. எலக்ட்ரிசிட்டியில 3வது பேட்டரிகளா வரப்போறது காந்தப்புலம். இந்த காந்தப்புலம் எப்படி இருக்கும் ஒன்னா தியரி தெரிஞ்சுக்கணும். காந்தப்புலத்துல என்ன நடக்கிறது, யார முனைகள்ல நடக்கும், காந்தப்புலத்தை வச்சு நாங்க செய்யக்கூடிய அங்க வரக்கூடிய தேட்டங்கள், இது மாதிரி எலக்ட்ரிசிட்டியில கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதோட காந்தப்புலத்தில் வரக்கூடிய பேட்டரிகள்ஸ் தான் பார்க்குது. ஆகவே எலக்ட்ரிசிட்டியில் வரக்கூடிய நார்மல் 3 பேட்டரிகள் ஓமின் விதி, பல்மானி, காந்தப்புலம். அதோட 15வது பேட்டரிகள் நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு பேட்டரிகள் தான் கடைசியாவது பேட்டரிகள் வரக்கூடிய ஒரே ஒரு பேட்டரிகள் கூடியவனே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல வரக்கூடிய பேட்டரிகள் என்னன்னா யங்கின் குணம், யங்கின் மட்டு அல்லது யங்கின் குணம், யங்கின் குணம் அல்லது மட்டு, யங்கின் குணம், யங்கின் மட்டு, துணிதல் வாயின்னு சொல்லும். இதை நீங்க சொல்ல போனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல படிப்பீங்க. யங்கின் குணம்னு பார்க்கும்போது இந்த பாடத்துல நீங்க கிராஃப்கள் நிறைய இருக்குது, நிறைய கிராஃபிக். இந்த இடத்துல முக்கியமான கிராஃப் விசைக்கும் நீட்சிக்குமான வரைஃபு அல்லது நீட்சிக்கும் விசைக்குமான வரைஃபு. இது பார்க்குற நேரம் உங்களுக்கு இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல நீங்க நீட்சி விஷயமான கிராஃப் போற நேரம் இப்படி ஒரு ஷேப்ல வெஸ்ட்டுக்கு முதலாவது இந்த நேர வரக்கூடிய பகுதியில் இன்னைக்கு ஒரு புள்ளிக்கும், அதை வளைவு கொண்ட ஒரு புள்ளிக்கும்,
இங்க மொத்தம் 5 புள்ளிகளை கொண்டிருக்கும். அதுல எந்த ஒவ்வொரு 5 புள்ளிகளையும் நீங்க குறிக்க தெரியணும். விகித சம எல்லை, மீள் எல்லை, இலகு நிலை, இறுகு நிலை, உடைநிலை 5 புள்ளிகளுக்கு சம்டைம் 3 புள்ளிகள் தந்தா 3 புள்ளிகள் வர கிராஃபிக்கு 3 புள்ளிகள் வர கிராஃப்ல இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்னாவது விகித சம எல்லை, மீள் எல்லை, அடுத்தது உடைநிலைக்கு வரும். 2 சம்டைம் ஒரே ஒரு புள்ளி வந்தாங்க விகித சம எல்லை இதுக்கும். நான் சொல்றது மாறாம வரக்கூடிய இந்த கோடுக்குத்தான் நாம சொல்லுவோம். அந்த இடத்துல விகித சம எல்லையா கணவர் விகித சம எல்லையினுள் விசை கொடுக்கப்படும் விசை வந்து நீட்சிக்கு நேர்வித சமனாகும். ஆக விசை கூட கூட நீட்சி கூடும், விசை குறைய குறைய நீட்சி குறையும். இதுக்கு நான் மாறிலியை யூஸ் பண்ணி F7KE எடுப்போம். அப்ப இதுல நான் y அச்சில் F ஐயும் என்ன x அச்சில் E போட்டா x முன்னுக்கு இருக்கிறார் படித்திறன். ஆகவே இங்க m வந்து என்னதான் யூஸ் பண்ணும், இங்க படித்திறன் வந்து k ஆக நாங்க விசைக்கும் நீட்சிக்குமான கிராஃப் வரைஞ்சா எடுப்போம். இதெல்லாம் பெட்ரிகல்ல வர்றது, பெட்ரிகல் வரக்கூடியது. அதே போல விசை நீட்சிக்கும் இதுக்கும் வந்துட்டு அப்படியே மாறும். விசைக்கும் வந்தா இன்னைக்கு என்னது படித்திறன் சமன் 1 கீழ் k என்று மாறும். இல்லாட்டி உங்களுக்கு இது மட்டும் இல்ல, எல்லாரும் இதை மட்டும் நினைச்சிருக்கீங்க. நீங்க யங்கின் குணத்தை வச்சு வாருங்க. யங்கின் வேண்டாம், யங்கின் குணத்துக்கு போகும்போது நீங்க யங்கின் குணம் சொன்னா தகைப்பின் கீழ் விகாரம், தகைப்பு சமன் விசையின் கீழ் பரப்பு, விகாரம் சமன் நீட்சியின் கீழ் ஆரம்பில 2 விஷயம். தலைப்புண்டா என்ன ரெண்டுக்குமே எஸ் தான் குறியீடு. தலைப்புண்டாலும் எஸ் தான். எஸ்னா என்னது என்ன விசையின் கீழ் பரப்புன்னு வரும். விகாரம் அதுவும் எஸ் தான். அது வந்து என்னது நீட்சியின் கீழ் ஆரம்பில வரும். யங்கின் குணம்னு சொன்னா தலைப்பின் கீழ் விகாரம் அப்படின்னு சொன்னா கடைசி சுருக்கி வர சமன்பாடு FLOவை இந்த சமன்பாடு எடுக்கும். ஆகவே யங்கின் குணத்தில் சமன்பாடு FLOவை இங்கேயும் FAக்கு E இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிராஃப் வார நேரம் Fக்கும் Eக்குமான கிராஃப் வார நேரம் இங்க y சமன் FLOவை AE y சமன் FLOவை AE யூஸ் பண்ணி நான் கிராஃப் செய்ய போறேன். y சமன் FLOவை AE யூஸ் பண்ணி கிராஃப் செய்ய போறேன். அந்த கிராஃப் வந்துச்சுன்னா எப்படி வர போகுது, y சமன் FLOவை AE ல நான் எனக்கு வேணும் y அச்சில வந்து விசையும் x அச்சில நீட்சியும் வந்தா F இந்த கிராஃபுக்கு நாம சொல்லுவோம் தலைப்பிலே சொல்லுவோம் F E கிராஃப். சரியா? இந்த இடத்துல வரக்கூடிய நேரத்துல E அப்ப y வந்து y அச்சில யார் இருக்காரு F. y அச்சுக்கு F மாத்தணும். F மாட்டிங்கால வச்சு மத்த எல்லாரையும் அங்கால அனுப்புறேன். ஆகவே F சமன் இங்கால AE y-யோட பிரிக்கப்படும். ஆகவே y AE கீழ் இங்க L வந்து பிரிப்பட போகுது. அப்ப எனக்கு x அச்சில் இருக்கக்கூடியது y E மட்டும் x அச்சுக்கு எடுக்கிறேன். F சமன் y A கீழ் L தர E வந்து இங்க என்னத்துல இருக்குது, E வந்து x அச்சில் இருக்கு, F வந்து y அச்சில் இருக்கு. பாருங்க E வந்து என்ன F வந்து என்னத்துல இருக்கு y அச்சில், E வந்து என்னத்துல இருக்கு x அச்சில். ஆகவே x க்கு முன்னுக்கு இருக்கக்கூடியவர் யாரை பாரு படித்து நிற்பார். ஆகவே இங்கால போகக்கூடிய இந்த சமன்பாடு வச்சு நான் சமன்பாடு வச்சு கிராஃபு போதும். கிராஃப் இந்த சமன்பாடு போறதை மால் கூட்டுக்கு நாலேஜ் ஒழுங்கா இருந்தீங்கன்னா படித்திறன் இந்த இடத்துல என்ன வரும் y AY கீழ் அல்லது y A கீழ் AY கீழ் L. சம்டைம் இந்த இடத்துல நீட்சி இந்த இடத்துக்கு விஷயம் வந்தா அச்சு மாறிச்சுண்டா L கீழ் AY படித்திறன். இதை நான் உங்களுக்கு சொல்ல சில விளங்கிக்காதோ தெரியா, ஏன்னா நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் கிளியர் ஆயிப்பீங்க. இது படிச்சு இல்லாட்டி இது மாதிரி மெத்தட்ல கிராஃப் வரும். இல்லாட்டி வெட்டு துண்டோட வந்து 2014 பாஸ் பேப்பர் இப்படி ஒரு கிராஃப் போயிட்டு இப்படி ஒரு கிராஃப் வந்து 2016 நீங்க செக் பண்ணி பாருங்க. யங்கின் குணம் காண்றது, அப்ப யங்கின் குணம் காண்றது முக்கியம். அதாவது தகைப்பு விகாரத்துக்கான விகாரம் வரைப்புல இருந்து எப்படி கேள்வி செய்யற அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் இருந்தேக்கு. ஆகவே 16வது பெற்றிகள் யங்கின் குணகம் துணிதல். ஆகவே மொத்தம் 16 பெற்றிகள் பிசிக்ஸ்ல பார்த்துட்டோம். பார்ட் 3 வீடியோவை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்க. முக்கியமாக 16 பெற்றிகள் ஃபிசிக்ஸில் வரக்கூடிய 16 பெற்றிகள் இதெல்லாம் வருமா, இப்படியெல்லாம் ஈக்கிதாண்டு நிறைய டவுட்கள் ஈக்கலாம். உங்களுக்கு இதை கட்டாயம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தந்த 16 பெற்றிகளை விளக்கமாக தந்துகிறேன். இது வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நான் பார்ட் 4ல சொல்ல போகிறேன். ப்ரூஃபோட பாஸ் பேப்பரோட பார்க்க போகிறோம். ஆகவே எங்களோட பார்ட் 4 வீடியோவை கவனிச்சுக்கோங்க.